ஆஸ்ட்ரோ டிராவல் பண்ணுற பயிற்சி நிலைகள் எப்படி அப்படின்போது இதை குருமுகமாக செய்யறதுன்றது ஒரு சிறந்த நிலை. குருமுகம் அப்படின்னா என்னன்னா, குரு சொல்லி அதை கேட்டு அந்த டிராவல் பண்ணணும், அவ்வளோதான். இந்த டிராவல் பண்ணும் பொழுது எவ்ரி 5 minutes ஆர் 10 minutes இந்த கால் கட்டை விரல கொஞ்சம் ஷேக் பண்ணி எடுத்துக்கணும். அல்லது இந்த கை விரல்கள் இருந்தாலும் கொஞ்சம் அந்த கை விரல்களை அப்படி ஒரு ஷேக் பண்ணிக்கிறதுன்றது நல்லது. இல்லைன்னா இந்த டிராவலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து எங்கேயாவது உறைஞ்சிரும். முழு அளவில் இந்த கார்பன் மோனாக்சைடுன்ற கெப்பாசிட்டியை பயன்படுத்தி அந்த சக்தி நிலைகளை பயன்படுத்தி இந்த நிலையை அடையணும். ஒரு 6 வகையான வாயுக்கள் ஒன்று சேர்ந்ததுன்னா மோனாக்சைடாக மாறிடும். அது கூட இந்த அபான வாயு சேர்ந்ததுன்னா கார்பன் மோனாக்சைடு 7 நிலைகள்ல நம்மளை காலி பண்ணிடும். மூச்சு காத்து இருக்கும், பிராணன் இருக்கும், தனஞ்சயின் வேலை செய்யும், தேவதத்தன், இந்த நாகன், கூர்மன், கிரிகரன், இந்த மாதிரி வாயுக்கெல்லாம் ஒடுங்கிடும். இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரான பயிற்சி. ஆனால் கொஞ்சம் அந்த டிராவலிங் குருமுகமாக செய்தோம்னா நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்க்கும் பொழுது நம்ம சுத்தி இயங்கக்கூடிய வாயுக்களின் அடர்வுகளை ஒருங்கிணைச்சு அது பிறந்த இடத்தை தேடி பயணப்படக்கூடிய ஒரு டிராவலிங்க்கு ஆஸ்ட்ரல் டிராவல்னு பேரு. வான்வெளி இயக்கம், நம்மளை சுத்தி இருக்கிறது பூரா வான்வெளி தான். இதை பறவெளி வெட்டவெளி நம்ம சொன்னாலும் வான்வெளின்னு தான் இதுக்கு பேரு. இந்த இயக்கங்கள்ல ஒரு பிறப்பின் மூலங்களையும் அறியறதுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வரமா இருக்கும். இந்த பயிற்சியை கொண்டு வரும்போது முறைப்படி வசியோகமும் குண்டலி யோகமும் சேர உருவாகிற ஒரு அருமையான டிராவலிங் இது. டிராவல் நம்ம ஆஸ்ட்ரோ டிராவல் தான் பேர். இந்த இதுக்கு ஆஸ்ட்ரோ டிராவல்ல 4 நிலைகள் செயல்படும். ஆஸ்ட்ரோ டிராவல், ஆஸ்ட்ரானமி, ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ், ஆஸ்ட்ரோ கெமிஸ்ட்ரி, ஆஸ்ட்ராலஜி, இந்த 4 நிலை இயக்கங்களையும் நம்ம பிடிக்க வேண்டிய. இது இப்படியே சொல்லி பழக்கப்படாது, இப்படியே எடுத்துக்குவோம். அதாவது வான்வெளி பயணத்துல வான்வெளி கலப்புகள், வான்வெளி இயக்கங்கள், வான்வெளியுடைய கதிர்வீச்சுக்கள், இந்த மாதிரி இதை நம்ம எடுத்துக்கணும். இதை தமிழ்ல சொல்லணும், இப்படிதான் சொல்லணும். இந்த ஆஸ்ட்ரோ டிராவல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பிடிச்சோம்னா, ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் அப்படின்றது என்னவா இருக்கு, இந்த தேகம் படைக்கப்பட்ட விதம். அஸ்ட்ரானமி அப்படின்றது தன்னுடைய இயக்கங்களின் மூலம். ஆஸ்ட்ராலஜி அப்படின்றது ஜோதிட கலையின் துவக்கம். இப்படி எல்லாம் இந்த விஷயங்கள் இருக்கும்பொழுது இந்த ஆஸ்ட்ரோ டிராவலால இந்த நிலைகளை நம்ம ஈஸியா பிடிக்கும். அதுக்கு இந்த வஜ்ராசனம்னு சொல்லக்கூடிய இந்த வஜ்ராசனத்தை போட்டு கைகளை ஒருங்கிணைச்சி இந்த இடத்துல பாருங்க இப்படி கொடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ப்ரெஸ் பண்ணி இந்த பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த துரியம்ன்ற பகுதியிலிருந்து நம்முடைய ஆற்றலை வெளியே எவ்வளவு தூரம் செலுத்த முடியுமோ செலுத்தி அந்த இடத்துல இருந்து அதை கவனிக்கிறது இந்த பயிற்சியுடைய நோக்கம். நினைவுகள் பலப்படாதப்பட்டால் மொழிய இந்த பயிற்சியில ஈடுபட வேண்டாம். அப்படி வச்சுட்டு கண்ணை நல்லா மேல அப்படி தூக்கி வச்சுட்டு அங்கிருந்து கொண்டு போக 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 என்னன்னா தன்னிலை மறத்தல்ன்ற ஒரு ஸ்டேஜ் வரும். தன்னிலை மறத்தல் அல்ல தவம், தன்னிலை அறிதல் தான் தவம். ஆனா இந்த அறிதல்ன்ற இடத்த மட்டும் பிடிக்கும் பொழுது இந்த தொடர்புகளை வச்சு ஒரு காத்தாடி பறக்கும்போது நூலை கையில வச்சிருக்க மாதிரி இந்த உணர்வுகள் அதோடு ஒருங்கிணைச்சு இப்படி உட்காந்துட்டு இந்த பயிற்சி கொண்டு வரலாம். அப்படி கொண்டு போய் பார்க்கும் பொழுது இது ஓரளவு பலன் கொடுக்கும். அதே நேரத்தில் தேகத்தை மறுத்து போக செய்யும். 6 நிலை வாயுக்கள் வந்து மூளை பகுதியை தாக்கி கார்பனால மறைக்கப்பட்டு 7ஆம் நிலையில நம்மள கார்பன் மோனாக்சைடா மாறி உயிரை வச்சிருக்கோம். பிரெயின் டெட் பண்ணவும் செய்யும். அதாவது பிரெயின் டெட்னு இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நிலைகளையும் இது உருவாக்கி கொடுக்கலாம். அதனால இதை வந்து குருமுகமா செய்துக்குங்க. நல்ல தெளிஞ்ச குருமார்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மூலமா இந்த பயிற்சியை நம்ம மேற்கொண்டோம்னா வான்வெளி இயக்கத்துல நம்மளை சுத்தி மேல நம்ம பார்க்கறதெல்லாம் நட்சத்திரங்களான போது கரும்பாறைகள் அப்படின்னு பேரு. இதை வந்து காலசூத்திரம் புஸ்தகத்தில் தெளிவாக கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இதை பத்தி சப்ஜெக்டா கொடுக்கறதுனால இது ரொம்ப டீப்பா நான் உள்ள நுழைய விருப்பப்படலை. ஏன்னா நம்ம சொல்றதை கேட்டுட்டு பல பேர் இதுல இறங்கிட்டாங்கன்னு சொன்னா நல்லது நடக்குதுன்னா தப்பு இல்லை, கெட்டது நடந்தால் தப்பா போயிடும். இந்த ஆஸ்ட்ரல் டிராவல்னு ஒன்று இருக்கு. இந்த ஆஸ்ட்ரல் டிராவல்ன்ற விஷயத்துல 4 நிலையா பிரிச்சுணும். ஆஸ்ட்ராலஜி, ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ், ஆஸ்ட்ரோ கெமிஸ்ட்ரி, ஆஸ்ட்ரானமி அப்படின்னு 4 நிலைகளில் பிரிச்சு இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம். இந்த காலசூத்திரம் புக்கு வரட்டும். இதுல ஹோரைகளின் பிரிவுகள், நட்சத்திரங்களின் இயக்கங்கள்,
கிரகங்களுடைய செயல்கள், அதுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், இது எல்லாத்தையுமே இதை பிடிக்கலாம். சூரியன் அப்படின்னு ஒண்ணு இல்லை. சூரியனுக்கு மையப்பகுதிக்கு ஆதித்தன்னு பேரு. சூரியனை சுத்தி 12 சந்திரன்கள் இருக்கு. இந்த 12 சந்திரன்களும் தான் உள்பக்கம் சூரியன் ஆதித்தனை பார்க்கும்போது சந்திரனாகவும், வெளிப்பக்கத்துல வெப்ப அலைகளை சூழ ஒரு பெரிய 13 நிலை இயக்கங்கள்னு சூரியனாகும். சூரியன்றது ஒரு பொருள்ல 13 நிலை இயக்கங்களின் மூலம் மையத்துல இருந்தோ ஆதித்தன் சுத்தி 12 கோள்கள். அந்த ஆதித்தனை பார்க்கும்போது சந்திரனா இருக்கும், வெளிப்பக்கத்துல வீசுற கதிர்வீச்சுகள் சூரியனா மாறும். இதெல்லாம் நம்ம ஈஸியா பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும். ஒரு கிரகத்தையும் சுத்தி எத்தனை நட்சத்திரங்கள் இயங்கின்னு இருக்கு, அதெல்லாமே நமக்கு தெளிவுபட புரிய வரும். இதை பத்தி அந்த காலசூத்திரனோட புத்தகத்துக்கு தெளிவாக அது வந்ததுனால இன்னும் தெளிவா நான் அது வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க. இது இந்த ஆஸ்ட்ராலஜி பத்தி நம்ம கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. ஆனா அப்படி செயல்படுத்தி அந்த நிலையை அறியணும்ன்ற விருப்பப்படுறவங்க நிறைய தேடுதலுடைய குருமார்கள் இருக்காங்க, ரொம்ப ஷார்ப்பான ஆட்களும் இருக்காங்க. அவங்களுக்கான பயிற்சின்றதுல இந்த தவம், இந்த கைகளை முட்டி இப்படி மடக்க முட்டி வச்சா போதும். இந்த கைகளை உள்ள கொடுக்குறோம் பாருங்க, பார்த்தீங்களா தெரியும். இந்த கைகளை உள்ள நிறுத்தி இந்த கையை அமைக்கி இந்த விரலோட சேர்த்துக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விரலில் மடக்கிறோம், ஒன்று சேர்க்கிறோம், மூடுறோம், விரலில் வைக்கணும், உள்ள கொண்டு வந்து இந்த கையை நல்லா பூமியில ஊனும்போது வான்வெளி இயக்க தொடர்புகள் பூமியோடு செயல்படும் போது இந்த ஆக்சைடு எல்லாம் உடம்புல இருக்கிற அமிலங்கள் எல்லாம் கொஞ்சம் நிதானமா செயல்படும். அதுக்காக இந்த பயிற்சியில இந்த ஒரு தவ முறைகள்ல இந்த தவம், இந்த அமர்வு நிலை ஆசனம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். இதை நான் இப்போ பேசலாமா வேணாமானே எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப டெப்தான டிராவலிங், டேஞ்சரான டிராவலிங் இருந்தாலும் சொல்ல வேண்டியது கேட்டார், தம்பி கேட்டாரு, அதனால இதை சொல்லிட்டேன். அஸ்ட்ரா டிராவல் பத்தி சொல்லுங்க. ஆஸ்ட்ரா டிராவல் பண்றவங்க இந்த அமர்வு நிலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வான்வெளி நோக்கி பயணப்படுங்க. பயணப்படும் பொழுது அனைத்து இயக்கங்களையும் இது உணர்த்தும். இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்ல வருதுன்னா, பெரும் கோள்கள் வெடித்து சிதறியதால் உண்டானது கிரகங்கள்னு சொல்றாங்க. அது அப்படி இல்லை. எதை நோக்கி இந்த பயணம்ன்ற புஸ்தகத்துல கூட நான் அப்படிதான் கொடுத்திருந்தேன். இந்த டிராவல் தெரியாத பட்சத்துல விஞ்ஞான ரீதின்ற இடத்துல. ஆனா இந்த டிராவல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கோள்கள், அதாவது இந்த கிரகங்கள்லாம் வெடிச்சு சிதறினது இல்லை. ஜெகத் மகா இயக்கத்துடைய அதீத அழுத்தத்தால் 58 கோடி மடங்கு அழுத்தம் நிறைந்த 6 நிலை நிறங்களால், அதன் ஒழுக்குகளால் உண்டான சிதறல்கள் கிரகங்களாக படைக்கப்பட்டு அதனுடைய சாரங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வடிகட்டப்பட்டு பூமியை படைக்க, பூமியில மனிதர் இருக்கான்றது புரிஞ்சிடும். அப்படி ஒன்று சேர்ந்து சின்னதா முடியுது. இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த சதுரங்கள்ல நீள் சந்தைந்து வரும், இந்த மாதிரி டைப்ல வரும். 2 முக்கோணங்கள் ஒன்று சேர்ந்துன்னா எப்படி இருக்குமோ இப்படி வரும். அப்போ வான்வெளியுடைய அழுத்தத்தில் ஏற்பட்ட ஒழுக்குகள் வான்வெளியில தங்கி கிரகங்களை படைச்சி, கிரகங்களின் கதிர்வீச்சுகள் நட்சத்திரங்களுடைய துணையோட ஒன்று சேர்ந்து பூமியை படைக்க, பூமியில ஜீவஜந்துக்கள் உருவாகுது. இதுவரையிலும் சூரியனை படைச்ச கிரகம், சூரியனின் ஆதி நீரால் சூழப்பட்டது ஆதித்தன். ஆதித்தனுடைய 12 நிலை கிரகங்கள் உள்பக்கம் சந்திரனா, வெளிப்பக்கம் சூரியனா வெளிப்படக்கூடியது. இதெல்லாம் நம்ம பிடிக்கலாம், ரொம்ப ஈஸியா பிடிக்கும். இந்த காலசூத்திரம் புக்கு வர்த்தம் அதை பற்றி கேள்வி.